எங்க அம்மா உங்க வீட்டுல தான் குடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அட்ரஸ் சொன்னீங்கன்னா வந்து பார்க்கலாமேன்னு. அவங்க என் வீட்டுல தான்ப்பா குடியிருக்காங்க. ஆனா இப்ப 4 நாளா அவங்க ராஜதுரை வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் வரலையேப்பா. என்னது, ராஜதுரை வீட்டுக்கா? ஆமாப்பா, உங்களுக்கு கூட அவங்க சொந்தக்காரங்களாமே. அவர் பொண்டாட்டி பேரு கூட சின்ன பொண்ணுப்பா. அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. சரி, அவங்க அட்ரஸ் சொல்ல முடியுமா? சொல்றேன்ப்பா, நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. தேங்க்யூ. செல்லக்குட்டி, நம்ம டிவி பார்க்கலாமா? குழந்தைய வெளில கொண்டு வர. வர வர குழந்தை வெளியில கூட தூக்கிட்டு வர முடியாம போயிடுச்சு. கொண்டா, நீ கவலையே படாத. இனிமே அந்த பிரச்சனையே வராது. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவங்க இனிமே இங்க வரமாட்டாங்களே. என்ன பண்ணீங்க? அவங்க வேலைக்கு போற இடத்த பத்தி முத்துவேலுக்கு தகவல் கொடுத்துட்டேன். நீங்களே போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் போல வேற ஒருத்தர் மூலமா தகவல் கொடுத்துட்டேன். இந்நேரம் முத்துவேலு போய் அவங்க 2 பேரையும் கூட்டு போயிருப்பான். ஏங்க, முத்துவேல் கூட்டிட்டு போயிருப்பாரா? இல்ல அவர் பொண்டாட்டிக்கு பயந்து அவங்க அம்மாவை பார்க்க போகாம விட்டுருந்தாருன்னா? சீச்சி, அவன் அந்த மாதிரி இல்ல. தகவல் கிடைச்ச உடனே இந்நேரம் அவங்க போயிருப்பான். எப்படியோங்க, அவங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தாங்க. என்ன சொல்ற என் பேரன்? இதோ வர. வாடா ராஜா, வா 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 வா. நான் தான் ஆட்டோ தூக்கி. சரி சரி சரி, குழந்தை கொடுங்க ஒரே வாட்டி. அம்மா, குழந்தை கூட்டு போய் அம்மா, அண்ணி. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இல்லப்பா, உன் வீட்டுல எங்களால இருக்க முடியல. இதுவா இருக்கட்டும்மா. நான் வர்ற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாது? அப்படிதான்ப்பா நினைச்சோம். முடியலப்பா. எனக்கு ஏமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நான் பேசாம உங்க பையனாவே இருந்திருப்பேன்ல. தம்பி, என்ன பேசுறீங்க? ஆமா அண்ணி, என்னால வயசான அம்மாவை பாத்துக்க முடியல. உடம்புக்கு முடியாம இருக்கிற உங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியல. நல்லா புள்ளியா இருந்து என்ன அண்ணி பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஐயோ, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுனால என்னால எதுவும் பேச முடியாம போச்சு. அது எல்லாம் இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஏன்பா அதுக்காக கல்யாணம் பண்ணினது தப்புன்னு எப்படிப்பா சொல்லுவ? சுகந்திக்கு எங்களை தானப்பா பிடிக்காம போச்சு. மத்தபடி உன் மேல பிரியமா தானப்பா இருக்கா. புருஷன் மேல மட்டும் பிரியமா இருந்தா போதுமாமா? சரி விடுப்பா, அம்மா நல்லா தானே இருக்கேன். நீங்க இருக்கீங்கம்மா, ஆனா நான் இந்நேரம் செத்து இருப்பேன்ப்பா. ஐயோ, ஏன்பா அப்படி எல்லாம் சொல்ற? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அப்படி எல்லாம் சொல்லாத. அம்மா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சுமா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க தெரியாம ஒரு சில சமயத்துல என் உயிரை. பேசாதீங்க தம்பி. அண்ணி, சில சமயத்துல நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையோன்னு எனக்கு பயம் வந்துடும். டெய்லி உங்களுக்காக பேப்பர்ல
டிவில ஒரு நியூஸ் விடாம பாப்பேன். என்ன கொடுமை அண்ணி, என்ன கொடுமை. இப்படி எல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதிலா ஒரு சில சமயத்துல செத்து போயிடலாம். தம்பி ஏன் பேசுறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க, நல்லா தானே இருக்கோம். இருக்கீங்க அண்ணி, இருக்கீங்க. ஆனா அது எனக்கு தெரியாதுல்ல. நல்லா இருக்கும் இப்ப சொல்றீங்க. ஒரே ஒரு போன் பண்ணி சொல்லி இருந்தா நான் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்க மாட்டேன்ல. தப்புதான்ப்பா. அப்பா ஐயா, நாங்க போன் பண்ணிருக்கணும் தான். ஆனா நாங்க இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சா நீ எங்களை இருக்க விட மாட்டியே, வந்து கூட்டிட்டு போயிடுவேல்ல. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா சுகந்திக்கு பிடிக்காதுல்ல, உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்பா. அதான்ப்பா சொல்லல போன் பண்ண. அம்மா, பெத்தவங்களை வச்சு பார்க்க விடாத ஒரு பொண்டாட்டி இருந்தா என்ன, இல்லாட்டி என்னம்மா? ஐயா, உனக்கு வேணா உன் பொண்டாட்டி வேணாம இருக்கலாம், ஆனா உன் குழந்தைங்களுக்கு நீங்க 2 பேரும் வேணும் இல்லப்பா. அது ஒண்ணுக்காக தான், அது ஒண்ணுக்காக தான் அவளை விட்டு வச்சிருக்கேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். சுகந்தி மேல வெறுப்ப வளர்த்துக்காதீங்க. அவளுக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நடந்தது நடந்து போச்சு. இனிமே மனசை திடப்படுத்திக்கோங்க. நாங்க தான் நல்லா இருக்கோம்ல. ஏன் அண்ணி, உங்களுக்கு தங்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இல்லப்பா, எங்க போறதுன்னு தெரியாம கோவில்ல நின்னுட்டு இருந்தோம்ப்பா. அப்பதான் ராஜதுரை தம்பிய பார்த்தோம்ப்பா. நாங்க வரமாட்டோம் தான்ப்பா சொன்னோம். ஆனா இந்த தம்பி தான்ப்பா கால்ல விழுந்து கெஞ்சி எங்க அம்மா பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடின மாதிரி இருக்கட்டும்னு நீங்க வாங்கம்மான்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு வீடு எடுத்து எங்களை தங்க வச்சாருப்பா. ஏப்பா, உடம்பு சரியில்லாத உங்க அண்ணிய வச்சுக்கிட்டு எனக்கும் வேற வழி தெரியலப்பா. அதனாலதான்ப்பா நான் இந்த தம்பி கூடயே வந்துட்டேன். முத்துவேலு, ஏய், வாயை திறக்காதடா. நீ என்ன நாடகமானாலும் நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல சொல்றதை கேளு. ஹாஸ்பிடல்ல இருக்கிற எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, ஏய், சொல்லி வை. உங்க அம்மா கிட்ட ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க. அப்பாக்கு என்னடா ஆச்சு? அப்பாக்கு என்னடா ஆச்சு? அப்பாக்கு என்ன ஆச்சு? அம்மா, அப்பாவை எவனோ ஒரு பொறுக்கிய விட்டு இவனோட அம்மா கொல்ல பார்த்திருக்காமா. தம்பி, என்ன ஆச்சு புரியும்படியா சொல்லுங்க. கோர்ட்ல அப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்பவே இவனோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பா வெளியே வரும்போது எல்லாரும் போய் கை கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச அந்த நாகவல்லி முன்கூட்டியே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கா. அவன் கை நகத்துல விஷத்தை தடவி அப்பா கைய கீறி விட்டுருக்கா. அப்பா உடம்புக்குள்ள விஷம் ஏறி மயக்க வந்து கீழே விழுந்துட்டாரு. இப்ப மாமா எங்க இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்காக இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சகுந்தலா தேவி ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என் மாமாவுக்கு இப்படி ஆகணும். இப்படி எல்லாம் ஆகுது. ஊருக்கு வந்திருக்க மாட்டோம். அம்மா, அம்மா, அப்பா கொண்டு ஆகாதுமா. அம்மா, அப்பா கொண்டு ஆகாது. வாங்கம்மா, அப்பா போய் பார்க்கலாம். முதல்ல சொல்றேன். இல்ல அவங்கள கூப்பிடு. இப்போதைக்கு நம்ம அங்க போறதும் அவங்க கிட்ட பேசுறதும் சரியா வராது. முதல்ல அண்ணாச்சுக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் பாத்துக்கலாம். எனக்கு முதல்ல போன் போட்டு உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. போன் போடுங்க, கேளுங்க. எல்லா கணக்கும் கரெக்டா எழுதிருக்கீங்க மாப்ள. ஆனா பெட்ரோல் செலவு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னமாமா பண்றது, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு செலவு அதிகமா தானே ஆகுது.
சரி சரி பாத்துங்க. தாத்தா இந்தாங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க. கல்யாணமா யாருக்கு? ஆனந்த் உத்ரா. டே 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 சிந்து ஒரு பத்திரிக்கை கொடு. வந்துடுறேம்மா. நீங்களும் வந்துருங்கப்பா. சீக்கிரம் வந்துருங்கப்பா. சீக்கிரம் வந்துடுறேன்பா. என்னவாமா இது? பசங்க ஏதோ விளையாடுதுங்க. பாட்டி அம்மா என்னடா வாங்க. எங்க? ஆளுக்கு எதுக்கு? கல்யாணம். சிந்து பத்திரிக்கை கொடு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வந்துருங்க. வாங்க போலாம். சிந்து பத்திரிக்கை கொடு. என்னடா? இந்தாவதுடா கல்யாணத்துக்கு வந்துரு. கல்யாணமா? யாரு கல்யாணம்? பாரு. என்னடா இதெல்லாம்? யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணா கல்யாணத்துக்கு வந்துரு. இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? போங்க போய் படிங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம். ஏய் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? சீக்கிரம் வந்துரு உத்ரா. அதான் எல்லாரும் வந்தாச்சுலடா, அப்புறம் என்ன? உத்ரா உத்ரா வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. இதான் ஐயர். பாட்டி இது நீங்க. தாத்தா இது நீங்க. இது அப்பா, இது அம்மா, இது சிந்து, இது நானு. அப்புறம் இது மாப்பிள்ளை ஆனந்த். இது பொண்ணு உத்ரா. சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுப்பா. இந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனந்த் ஐயரே நீங்க மதர சொல்லுங்க. நீங்க மேல வாசிங்க. தாலி கட்ட சொல்லாமா? தாலி கட்டுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ் வாழ்க. பெரியவங்க நாம யோசிக்காம விட்டத பிள்ளைங்க செஞ்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனந்தம் உத்தராவும் காதலிக்கிறாங்கன்னு நினச்சி நம்ம கல்யாண பேச்செல்லாம் எடுத்தோம். ஆனால் அது உண்மை இல்லைன்னா தான் நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஆமாங்க, நானும் அதை யோசிக்கல. பேசாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். உத்ரா நீ என்ன சொல்ற? வேண்டாங்க. ஆனந்த் சொன்ன மாதிரி நான் காதலிக்கிற மாதிரி நடிக்க தான் வந்தேன். எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கோம். உத்ரா, ஐம் சாரி உத்ரா. குழந்தைங்க விளையாட்ட பண்ண போய் அது இவ்வளோ சீரியஸாக மாறும்னு எதிர்பார்க்கல. குழந்தைங்க தான் விளையாட்ட பண்ணாங்கன்னா பெரியவங்களாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்திருக்கலாம். ஆனால் அவங்களும் அப்படி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
பரவாயில்ல விடுங்க, நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. நீ என்னதான் சொன்னாலும் உன் மனசு என்ன வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது உத்ரா. அதே சமயத்துல அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா பார்த்து அவங்க பழகிட்டாங்க. அது யாரால வந்தது? என்னால வந்ததுதான். ஆனா இருந்தாலும் நம்ம 2 பேர் பத்தின முழு உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவது அவங்க மனசு மாறி இருக்கணும். அவங்க இன்னும் அதே எண்ணத்தோட இருந்தா அது எப்படி? இது பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஏங்க நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல, ஏதோ சும்மா வீட்டுக்கு வந்து போற பொண்ணை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கமே நீ வராம இருக்கலாம். ஆனா உன் நிலைமை அப்படி இல்லையே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்தாங்கன்னு உனக்கே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நிம்மதியா நீ வீட்லயே இருக்க முடியாம வெளியும் போக முடியாம உன் மனசு எவ்வளவு சங்கடப்படும் உத்ரா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, நீங்க ஏங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்க? சொல்ல போனா நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க அக்கா குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், ஏன் உங்க தம்பி கூட ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்னைக்கு அவங்க கேட்டதுலயும் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனந்த், எனக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். உண்மையிலேயே நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். உங்க மேல எப்பவுமே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் உத்ரா. நான் வரேன். டேய், அந்த பொண்ணு கிட்ட என்ன அழகா டயலாக் பேசிட்டு வந்திருக்க. மனசுல அவ்வளோ ஆசையா வச்சுக்கிட்டு நல்ல வேலை சொல்லாம வந்தியே. பார்த்தல உன் மேல அவ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. அவகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பரவாயில்ல, நீ சொல்லாம வந்தியே, அது வரைக்கும் நீ தப்பிச்சடா. என்ன பண்றது, நம்மள ஒரு பொண்ணு காதலனா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு கண்ணியமானவனா நினைக்கணும். அதுதான்டா ஆம்பளைக்கு அழகு. ஆனா இதுக்கு மேலேயும் போய் அவகிட்ட எதையாவது சொல்லி அவ மனசை கெடுத்துறாதடா. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உன்னால என்னென்ன வழி பண்ண முடியுமோ அதை மட்டும் செய். புரிஞ்சுதா? வாங்கம்மா, அப்பா கொண்டு ஆகாதுமா. வாங்க, வாங்கம்மா, அப்பா கொண்டு ஆகாது. வாங்க. கொண்டு ஆக கூடாது, எனக்கு அவரை பார்க்கணும். இப்படி சிங்கம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் என்னடா இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாரு? வந்திருக்கிறது யாருன்னு கூட தெரியாம படுத்து கிடக்குறாரேடா. ஐயோ, இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானடா நாங்க நம்ம ஊர் பக்கமே வராம இருந்தோம். முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல படாத கஷ்டமெல்லாம் பட்டமேடா. எதுக்கு அந்த நாகவள்ளியால ஏன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தானடா
கூட இவரை வந்து பார்க்கணும்னு நினைக்கலையேடா. எதுக்கு? ஏண்டா? ஏன் புருஷன் நல்லா இருக்கணும் தானடா. இப்ப கூட இங்க பாருடா, வேலைக்கு போய் தாண்டா இங்க வயித்த கழுவிக்கிறோம். அப்ப கூட நான் நம்ம ஊருக்கு வரணும்னு நினைக்கலடா. டேய், ஜெயில இருக்கிற என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்டா. உங்க அண்ணி கூட வெறுத்து போய் இடிஞ்சு போய் பேசினா கூட நான் தைரியம் கொடுப்பேன்டா. நான் தைரியம் கொடுப்பேன். எனக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அண்ணாச்சி இருக்கிற தைரியம்டா எனக்கு. அண்ணாச்சி இருக்கிற தைரியம். அவர் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு வெளியே வருவாரு. வந்து என்கிட்ட, தங்கம்மா, நான் இல்லாதப்போ நம்ம குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நீயே இடிஞ்சு போயிட்டா எப்படிமான்னு கேள்வி கேட்பாருன்னு பயந்துகிட்டே மனசு உடைஞ்சு போன நேரத்துல கூட தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். என் மனசு செத்து சுக்கு நூறா உடைஞ்சப்ப கூட என் மனசுல தைரியத்தை வரவழைச்சது யாரு? இதோ இவரு தாண்டா. டேய், நீங்க எல்லாரும் என்ன தைரியசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லடா, இல்லடா, நான் தைரியசாலி இல்ல. நான் தைரியசாலி இல்ல. என் புருஷன் இல்லாம நான் தைரியசாலி இல்ல. என் புருஷன் இல்லாம நான் தைரியசாலி இல்ல.